Hello everyone, welcome to SRI SEN. இன்னைக்கு இந்த வீடியோவில் பட்டாணி கிழங்கு குருமா தான் பார்க்க போகிறோம். பூரிக்கு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஒரு கப் புதினா எடுத்துக்கலாம். அதில் அந்த பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு இந்த வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பூரிக்கு சப்பாத்திக்கு இந்த ஆலு மட்டர் குருமா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூடவே நான் சோம்பும் வச்சும் அரைச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணியிருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பட்டாணி இருக்குல்ல, பச்சை பட்டாணி, அது கழுவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த புதினா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா, காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் 2-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொத்தமல்லி கூட கொஞ்சம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. பட் அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொட்டேட்டோ நான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் இப்போது நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். உடனே ஸ்மாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. சுட சுட நீங்கள் பூரி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நான் இங்கே பீட்ரூட் கேரட் பூரி செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.